ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து அக்கா உங்களோட என்கேஜ்மெண்ட்டும் மேரேஜ் ஆல்பத்தையும் காமிங்க காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் ஆல்பத்தை தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது மாதிரிதாங்க. ஒரு பெண்ணுக்கிட்டேயும் ஒரு ஆண்கிட்டையும் வந்து சம்மதம் வாங்கி இரு வீட்டார் அவங்களோட தாய் தகப்பட்டையும் சம்மதம் வாங்கி ஒரு திருமணத்தை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு முக்கியமானது நிச்சயதார்த்தம் தான். அந்த நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்குது. இதில் உள்ள பிள்ளைங்க ஃபுல்லாக குட்டி குட்டி உள்ள பிள்ளைங்களுக்குலாம் இப்போ நிறைய பேருக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. 7 வருஷம் ஆனதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது போக இந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோவில் வந்து தங்கத்தோட அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்னோட அப்பா அம்மா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு இந்த ஆல்பத்தில் வந்து கண்டிப்பாக காமிப்போம். எங்களோட மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். நிறைய பேர் வந்து லவ் மேரேஜான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இல்லை, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். லவ் மேரேஜ்லாம் கிடையாது. இதில் உள்ள ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். எங்களுக்கு இந்த ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பழைய நினைவுகள்லாம் திரும்பின மாதிரி இருக்கும். சரி, ஒவ்வொரு ஃபோட்டோவாக நாங்கள் காமிக்கிறோம், நீங்கள் பாருங்கள். ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நினைவுகளை வந்து அப்படியே சேமித்து வைக்கிறது தாங்க. அதாவது நிறைய நம்ம மொபைலில் எடுத்து வச்சுருப்போம். அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப அந்த மொபைலை சேஞ்ச் பண்ணும். அப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். மெமரிஸுக்காக வந்து வேண்டாத ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணுறப்ப ஏதாவது முக்கியமான ஃபோட்டோ தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த நிச்சயதார்த்தம், திருமண ஆல்பம், அந்த மாதிரி ஆல்பத்தில் வந்து இது மட்டும் இல்லை, மற்ற நம்ம பழைய ஆல்பம், இந்த சடங்கு ஆல்பம், ஒரு இப்பெல்லாம் பிறந்த நாளுக்கு அதுக்கும் சின்ன சின்னதாக வீடியோ எடுக்காங்க எல்லாரும். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வீடியோ தேவைன்னு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோலாம் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம பிள்ளைங்க காலத்துலலாம் பார்க்குறப்ப வந்து இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஆரம்பிச்சு 3 குழந்தைங்களாகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம குழந்தைங்கிட்டலாம் நம்ம காமிக்கிறப்ப வந்து அவங்க வந்து அப்பா நான் எங்கே இருக்கேன் ஃபோட்டோவில் அப்படிலாம் கேட்குறப்ப நமக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம கூட வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அதனால் அப்படி இல்லாதவங்களெல்லாம் நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. இதை பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஆல்பத்தை எடுத்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து தங்கம் வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து எடுத்து நம்ம போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்கிறாங்கிற அந்த ஃபோட்டோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, இவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க, இவங்களோட கூட பிறந்தவங்க இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பத்தை பார்க்குறதுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட என்கேஜ்மெண்ட் ஆல்பம், நிச்சயதார்த்த ஆல்பம். இதில் வந்து என்னையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அதுபோக இவருக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டில்லே கொடுக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தை இப்படி 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 சாய்ச்சிட்டு வந்தார். அப்படிலாம் கிடையாது. இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம திடீர்னு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து யாராவது ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஏதோ வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்க. நம்மளே வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சரை இப்போ உள்ள கரண்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் அந்த ஃபோட்டோவே அப்லோட் பண்ணியிருப்போம் ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. முன்னாடி வந்து ஃபேஸ்புக் தான் வந்து அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அதிலெல்லாம் நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம தான் அப்லோடே பண்ணியிருப்போம். அதை நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்பெல்லாம் இது நம்ம தானா, நம்மளாம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எப்படியும் நம்ம இப்போயும் ஒல்லியாக இருந்தாலுமே அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான். அது வந்து கால மாற்றம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம அந்த இயர் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து நம்மளோட உடல் மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே எப்பவும் போல் வந்து காமிக்கும். அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம நிச்சயதார்த்த ஆல்பத்துக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் விரும்பக்கூடிய இவங்களோட அப்பா அம்மா ஃபோட்டோ, எங்களோட அப்பா அம்மா ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து மேலே வந்து எங்களோட நேம் இருக்குது, கீழே வந்து எங்களோட ஃபோட்டோ. இதுதான் ஃபஸ்ட்டு ஆல்பத்தோட ஃபஸ்ட்டு உள்ளது. திறந்த உடனே நாங்கள் 2 பேரும் வணக்கம் சொன்னாப்புல ஒரு ஃபோட்டோ. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப. அப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரில. ஏன்னா இப்போ இதை பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபேமிலி இதெல்லாம் ஃபுல்லாக தட்டு கொண்டு வர்ற மாதிரி. வந்து தூத்துக்குடி தான் இவங்க ஊர்.
தூத்துக்குடிக்கு இவங்க வீடு பக்கத்தில் வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து ஒரு விநாயகர் கோயில்ல இருந்து தான் அந்த நிச்சயதார்த்த தாம்பூலத்தை வந்து கொண்டு போய் வந்து அந்த பெண் வீட்டுக்கு வந்து கொண்டு போவோம். அப்படிங்கிறப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. அங்கேருந்து தான் வந்து எந்த கோயில் போகுது, விநாயகர் தான், வெற்றி விநாயகரா? எந்த ஏரியா அது? சுந்தரவேல். வட்டக்கோயில். வட்டக்கோயில் பக்கத்துல ஒரு விநாயகர் இருக்கு, தெரியும். சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்குது இந்த விநாயகர் கோயில். அங்கேருந்து தான் தாம்பூலம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணி 6 to 7 நிச்சயதார்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த டைமில் தான் போனோம். இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் முன்னாடி கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்த தட்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதில் வந்து இங்கே பாருங்க, நான் மேரேஜுக்கு மட்டும் இந்த saree தான் கட்டியிருந்தேன். ஏன்னா இவங்க வந்து பார்க்க வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இவங்க saree கொடுத்ததுக்கப்புறம் நான் saree மாற்றினேன். இது வந்து என்னுடைய அக்கா, இது வந்து நான், இது வந்து என்னோட தங்கச்சி, இது வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு. எங்கள் அப்பா இவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க. இது வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு. இப்போ இவ ஆள் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டாங்க எல்லாருமே. அது போக நிச்சயதார்த்த புடவை வந்து நாங்கள் வந்து க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு போனோம். இந்த இருக்குது என்கேஜ்மெண்ட் saree. அந்த டைம்ல என்கிட்ட எதுவும் கேட்கல. நிச்சயதார்த்த saree எந்த மாதிரி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாப்பிள்ளையோட சட்டை அந்த மாதிரி போட்டு ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் இதெல்லாம் நினைக்கல. இப்பெல்லாம் பொண்ணை கூட்டிகிட்டு போய் எடுக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் சாரியாக இருக்கட்டும், மேரேஜ் சாரியாக இருக்கட்டுமே, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே போய் கடையில் போய் எடுக்கிறாங்க. எங்களுக்கு நடக்கிறப்பெல்லாம் அப்போலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் போகலை, இவங்களும் போனாங்களா என்னன்னு தெரில. நானும் போகல. நிச்சயதார்த்த saree வந்து அவங்க தான் எடுக்க போனாங்க. மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப தான் நான் வந்து போனேன். இது வந்து என்னோட சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததில் போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது வந்து என்னோட தாய் மாமா. இந்த ஃபோட்டோவில் வந்து இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. நான் இப்போ வர கூட நான் வச்சுருக்கிறேன். மேரேஜ் முன்னாடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். நல்லா புஸ்ஸுன்னு அழகாக இருப்பேன். இது வந்து இவங்களுடைய தாய் மாமாவும் என்னோட தாய் மாமாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. தட்டு மாத்துறாங்களா பேசி முடிக்கிறது. என் தங்கச்சியோட மாமனார் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தாய் மாமா. அவங்க வந்து இறந்துட்டாங்க, அதனால இது எனக்கு ஒரு மாமா, தாய் மாமா, அதனால இவங்க இருக்கிறாங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னோட அப்பாவும் இவங்களோட அப்பாவும் இருக்கிறாங்க. ஆமா, இதான் இருக்கிறாங்க. இதுல வந்து ஃபேஸ் வந்து கிளியரா தெரியல, அடுத்த ஃபோட்டோல வந்து கிளியரா தெரியும். இந்த ஃபோட்டோ இதுதான் என்னோட அப்பா, இதுதான் தங்கத்தோட அப்பா, என்னோட அப்பா. இது ரெண்டுமே அதுதான். கையில் வந்து நிச்சயதார்த்தத்தோட அவங்க அப்பா வந்து கையில் வந்து சந்தனம் பூசிப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோ தான் இது. காமிப்போம். இப்போ தெரிதா என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு கிளியராக வந்து தனியாக எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்ததுலேயே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். இதெல்லாம் வந்து இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சாரியில் இருந்தாலும் அந்த சாரியில் உள்ள ஃபோட்டோ. இன்னும் இந்த சாரீ பத்திரமா வச்சுருக்கிறேன். மேக்கப்லாம் நானே சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பியூட்டிஷனில் இருந்தால் யாருமே வந்து எனக்கு மேக்கப் பண்ணி விடலை. நானே சும்மா சிம்பிளாக பாண்ட்ஸ் பவுடரை மட்டும் போட்டு ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும் பண்ணி நானே இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்காங்க எங்கள் அப்பா இவங்க அப்பா. இதுதான் என்னோட அப்பா, இது வந்து தங்கத்தோட அப்பா. இது வந்து இவங்களுடைய அக்கா, கூட பிறந்த அக்கா, என்னோட நாத்தனார். இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த நிச்சயதார்த்த சாரி மாற்றிட்டேன். இவங்க அக்கா வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் சாரி நான் மாற்றிட்டேன். இதில் வந்து வேறு சாரி கட்டியிருப்பாங்க இந்த இருக்காங்க. இந்த சாரியில் வந்து இவங்க இருந்தாங்க. நம்ம நிச்சயம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரி மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என் கூட பிறந்த அண்ணன், இவன் தான் ஒரே ஒரு அண்ணன். இவன் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருப்பான். நாங்கள் 2-3 பேர் எங்கள் அம்மா மாதிரி இருப்போம். ஆனால் பார்க்குற எல்லாருமே எங்களுக்கு தம்பியான்னு கேட்பாங்க. அவன் அப்படி தான் இருப்பான் நேரில். அதுக்கப்புறம் எங்கள் மாமா. நான் வந்து இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன். நார்மலாக வந்து பெருசாக வந்து கிராண்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு எதையும் யோசிக்க மாட்டேன். வீட்டில் வச்சு தான் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. தங்கம் உங்கள் வீட்டில் வச்சு தான் அதனால சிம்பிளாகவே பண்ணியாச்சு. நான் வந்து ப்ளூ கலர் மை ப்ளூ அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட். ஸ்கை ப்ளூவில் போட்டிருந்தேன். அப்புறம் நான்லாம் எதுவும் மேக்கப் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். நெத்தியில் வந்து திருநீர் மட்டும் தான் வச்சுருப்பேன். ஃபோட்டோவே அவருக்கு வந்து எப்படி நிற்கிறாரு நீங்கள் பாருங்கள், எல்லா ஃபோட்டோ நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி. இது என்னோட தாய் மாமா. அதில் நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் பாருங்க. ஆமாம், இது இவங்களுடைய அம்மாவோட கூட பிறந்த அம்மா கூட பிறந்த மூத்த அண்ணன். 2 தாய் மாமா எனக்கு, இல்லை மூத்த தாய் மாமா அது. அதுக்கப்புறம் இது எல்லாமே அவங்க திருநார் பூசுறது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இதுதான் என்னோட அம்மா. இந்த இருக்காங்க, இந்த இருக்கு.
நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வந்து இருக்கங்குடியில் வந்து இது மொட்டை மொட்டை போட்டுட்டு போட்டிருந்தாங்க. வந்தாங்க. அப்போ தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால கோயிலில் வந்து நேர்ந்திருந்தோம். மொட்டை இவங்க வந்து எனக்கு திடீர்னு வந்து போச்சதுனால அதுக்கு முன்னாடி அம்மா மொட்டை போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பொண்ணு பார்க்க வரான உடனே சரின்னு உடனே கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அப்போ அந்த அப்போ உள்ள ஃபோட்டோ இது. அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இவங்க வந்து நீ ஃபஸ்ட் டைம் பார்க்க வர்றப்பமே பூ வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஆனால் பூ வச்சுட்டாங்க எனக்கு. நான் சும்மா பார்க்க வர்றாங்கன்னு சிம்பிளாக தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய சொந்த பந்தங்கள் எங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறாங்க. ஆமாம், அது வந்து இவங்க அம்மா இது. இதுதான் என்னோட அம்மா, இது வந்து அப்பா, இவங்க ஃபேமிலி. இது வந்து என்னோட இது எங்க அப்பா இருக்கிறாங்க இதுல. இல்ல இது வந்து இவங்களுடைய வந்து இவங்க அப்பா கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்காங்க. ஆமாம், தங்கச்சி வீட்டுக்கு என்னோட அத்தை மாமா மாமா சித்தி சித்தப்பா எனக்கு. அவங்க விளாத்துக்குளத்தில் தான் அவங்க இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் இவங்க இது வந்து அப்பா கூட பிறந்த சித்தப்பா, இது இன்னொரு சித்தப்பா. மொத்தம் வந்து இவங்க அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ். சித்தப்பாவோட பொண்ணு இது. இது வந்து எங்கள் சித்தி. இது வந்து உன் சித்தப்பா தான். ஆமாம், இவங்க வந்து பெரியப்பா. இது வந்து அம்மாவோட அக்கா வீட்டுக்காரரு. அம்மா கூட பிறந்த அக்கா வீட்டுக்கார் பெரியப்பா. இதுவும் சித்தப்பா தான், அவங்க சாயல்குடியில் இருக்காங்க. இது வந்து இவங்க அம்மாவோட அம்மாச்சி ஆச்சி. இது வந்து அப்பாவோட அம்மா. இவங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், இது வந்து ஆச்சி, என்னோட ஆச்சி. நம்ம வீட்டில் கூட வந்திருப்பாங்க, வீடியோவில் கூட வீடியோவில் ரீல்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த பாட்டி தான், அப்பாவை பெற்ற ஆச்சி. அதுக்கப்புறம் இது எங்களுடைய ஃபோட்டோ தான். இதில் வந்து க்ளீனாக தெரியும், நாங்கள் 2 பேரும் நீட்டாக வந்து இருக்கோம். தனியாக இருக்கிறதுனால இது எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டில் எடுப்பாங்கல்ல, அதில் உள்ள ஒரு ஸ்டில்லு. இது இவங்க எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ. என்கேஜ்மெண்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து இந்த பேனர் கல்யாணத்துக்கு அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் தனியாக நிப்பாட்டி எடுப்பாங்கள்ல, இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு உயிரை வாங்குவாங்க அந்த ஃபோட்டோ. ஒரு இதில் கூட ஒழுங்காக நிற்க தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா கரெக்டாக நின்றுட்டேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வந்த சொந்தக்காரங்க ஃபுல்லாக இருப்பாங்க. இது வந்து என்னோட தங்கச்சி, இது வந்து என்னோட அக்கா, இது வந்து இதான் எங்களுடைய தாய் மாமாவோட வைஃப் அத்தை. அவங்க வந்து மதுரையில் இருக்கிறாங்க. தங்கச்சி வந்து மதுரையில் இருக்கிறா, அவளுக்கு மாமியார். இது வந்து இவங்க அக்கா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது எங்கள் அக்கா வீட்டுக்காரரு, ஒரே பையன் ஒரே பொண்ணு, அவங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க காளையார் கோயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ரீசெண்டாக ஒரு போயிருப்போம், அந்த வீடியோ கூட போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அண்ணன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இது வந்து எங்கள் அண்ணன், இது வந்து எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, இது அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அதுக்கப்புறம் இங்கிட்ட பிரச்சனை எங்களுக்கு தெரில, ஆனால் நாங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக போட்டு விட்றேன், அதில் பாருங்கள். இதில் வந்து எங்கள் தாய் மாமா மகன் வந்திருக்க மாட்டான். இது என் தங்கச்சி மட்டும் தான் வந்தா. அன்னைக்கு உனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, மேரேஜுக்கு வந்துக்கிறேன்னு தான் நினைக்கேன். இங்கே இருக்காங்கல்ல, இவங்க கூட பிறந்தவங்க, தங்கத்தோட கூட பிறந்தவங்க தங்கச்சி அக்கா. இது சித்தப்பா பொண்ணு, இது வந்து அக்காவோட பையன். இது வந்து இவளோட தங்கச்சி. இது எனக்கு ஒரு தங்கச்சி. நான் கிளியராக வந்து இன்னொரு ஃபோட்டோ இருக்கும், அதில் நான் வந்து கிளியராக சொல்லி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக வந்து காமிக்கிறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என் கூட வேலை பார்த்தவங்க, ஒர்க் பண்ணவங்க, இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இது எல்லாமே என்னோட கூட வேலை பார்த்தவங்க. இது வந்து என் தம்பி தான். தம்பி, இது அக்கா வீட்டுக்காரு. இது என்னுடைய ஃபேமிலி தான். இது வந்து மாமா பையன், இது வந்து பெரியம்மா பொண்ணுங்க, இது வந்து அக்கா இருக்காங்க. இது வந்து ஃப்ரெண்டும் கூட. அதுக்கப்புறம் இவங்க அம்மா எல்லாருமே எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க ஃபேமிலி இருக்குது கீழே. நிறைய பேர் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, அக்கா கூட வேலை பார்த்தவங்க, எல்லாம் நிறைய பேர். தம்பி வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என் கூட பிறந்த தம்பி வந்து. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ. இதில் பாருங்கள், எல்லாருமே இருப்பாங்க. இது வந்து என்னோட தம்பி, இது என்னோட அப்பா, இது வந்து நான், இது வந்து என்னோட ஒய்ஃபு, இது வந்து என்னோட அம்மா, இது வந்து அக்கா. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு.
இவங்க வந்து மேரேஜ் ஆகி கோயம்புத்தூரில் இருக்காங்க. அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகி காளையார் கோயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஆமாம். இது வந்து ஒரு சம்பிரதாயம் ஃப்ரெண்ட்ஸ். மடி பறத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன என்னோட முந்தியிலேருந்து அவங்க முந்திக்கு, அடுத்து அவங்க முந்தியிலேருந்து என்னோட முந்திக்கு வந்து தேங்காய் என்னென்னமோ வந்து பண்ணாங்க. ஊட்டி விட்டாங்கன்னா. ஆஹா, இப்படி மாற்றி மாற்றி வச்சாங்க. ஓ, இந்த வச்சிருக்கிறாங்க. இந்த இருக்குல்ல, தேங்காய் பழத்தை வச்சு மடி படுத்துறாங்க. இதை வந்து நாங்கள் சாப்பிட்றப்போ ஆமாம், எடுத்து சாப்பிட்றப்ப வந்து ஒரு அலப்பறை பண்ணிட்டான்னு சொல்லலாம். அது வந்து எங்கள் இப்படி அண்ணனோட சாப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, ஃபோட்டோவுக்கு நல்லா ஸ்டில் கொடுங்க அப்படின்லாம் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஃபோட்டோக்கெல்லாம் அதிகமாக எடுத்ததே இல்லை, எடுக்கவும் விருப்பப்பட மாட்டேன். இவங்க வந்து ஃபோட்டோவுக்கு ஒரு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, மேக்கப் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து எப்போ மேக்கப் பண்ணுறது பிடிக்காது, சும்மா. ஆனால் ஒரு நாள் பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணணும். இது வந்து எங்கள் சித்தப்பா மகன். அதில் வந்து 2 தங்கச்சியை காமிச்சல, அவங்களோட அண்ணன். அவங்க வீட்டில் 3 பேர், எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர். தம்பி வந்து நீங்கள் வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்காங்கல்ல, இதாக இருக்காங்க இவங்க 2 பேர். அண்ணன் தம்பி உறவுகள் மாதிரி நாங்கள் இருப்போம். அதுக்கப்புறம் இது எங்களோட இது வந்து still ஃபைனல். friends. இந்த கடைசியாக வந்து நாங்கள் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பலாம் எடுக்கல ஃபோட்டோ முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்தோம். மேரேஜில் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். மேரேஜ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்கேஜ்மெண்ட்னால சும்மா சிம்பிளாக தான். சிம்பிளாக வந்து ஊரோட சொல்லி போகாமல் ஒரு சிம்பிளாக ஒரு வேனை பிடிச்சி, ஒரு 2 வேனை பிடிச்சி வந்து தூத்துக்குடி போயிட்டு வச்சுட்டு வந்தோம். மேரேஜுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிச்சயதார்த்தம் வந்து சிம்பிளாக முடிப்பாங்களே, அந்த மாதிரி தான் முடித்தோம். இப்போது நாங்கள் ஃபோட்டோ நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்க போய் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி. ஆமாம், இது வந்து காலம் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம இப்படி இருந்தோம், இப்படி தான் நிச்சயம் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணோம், நம்ம பிள்ளைங்கிட்ட காமிச்சிக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட காமிச்சிக்கலாம். அந்த உங்ககிட்ட என்னோட சொந்த உறவுகள் நீங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் காமிக்கிறோம். இந்த மாதிரி வந்து காமிச்சு வந்து நம்ம நினைக்கிறப்பெல்லாம் பார்த்து வந்து சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆல்பம், அவ்வளோதான் ஃபோட்டோ கால். இதான் எங்களோட வந்து நிச்சயதார்த்த ஃபோட்டோ. நிறைய பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இதில் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கேட்கணும் அப்படின்னால கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்து வந்து நம்ம மேரேஜ் ஆல்பத்தை வந்து நாங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து போடுறோம். கண்டிப்பாக பண்ணுறோம். எங்களோட நிச்சயதார்த்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட காமிச்சாச்சு. எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அது ஒரு அழகான நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நிச்சயதார்த்தம் வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட மேரேஜில் வந்து ஃபஸ்ட்டு இவங்களை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாதக பொருத்தம் இதெல்லாம் பார்ப்பாங்களே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2-3 புரோக்கர் சொல்லுவாங்கள்ல, புரோக்கரு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து என்னோடய ஃபோட்டோ அப்புறம் வந்து ஜாதகத்தோட ஜெராக்ஸ் அது வந்து கொடுத்து வந்து நிறைய தெரிஞ்சவங்க, அதாவது நம்ம அத்தை மாமா தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கள்ல, பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அது போக வந்து தெரிஞ்ச 1-2 புரோக்கர் வந்து பழக்கம் இருப்பாங்கள்ல, வரன் பார்க்குற புரோக்கர், அவங்ககிட்ட வந்து ஃபோட்டோவும் ஜாதக ஜெராக்ஸு அப்புறம் வந்து நம்மளோட குடும்ப டீட்டெயில் மாதிரி இப்போல்லாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சுருந்தோம். அந்த மாதிரி தங்கம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சவங்ககிட்ட வந்து கொடுத்து வந்து இவங்க வீட்டுக்கு வந்து என்னோடய ஃபோட்டோ ஜாதக ஜெராக்ஸ் வந்து ஒரு புரோக்கர் மூலிமா போயிடுச்சு. போகிறப்போ வந்து இவங்க 4-5 ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்குறப்ப வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து இவங்க அம்மா வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது காமிச்சாங்க. அப்போ வந்து எனக்கு மேரேஜ் பண்ணுற வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அப்போ எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நம்மளும் மேரேஜ் பண்ணி போயிட்டோம்னா அம்மா ஒத்தியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. நான் வேணாம் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட. ஒரு 2 வருஷம் போட்டுமா, நான் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுச்சோ ஒரே இதில் முடிவில் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பார்க்க வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா உன்னை பார்க்க தான் வர்றாங்க, அதனால் எனக்கு லீவ், அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டிரு, உன்னை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு பார்க்க தானே வர்றாங்க சிம்பிளாக முதல் சுடிதார் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன். இவங்க அதுக்கப்புறம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு வேனில் எல்லாருமே வர்றோம், பூ வைக்கிற மாதிரி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அதை என்கிட்ட சொல்லாமல் ஒரு saree கட்டிடு, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வர்றாங்களா உன்னைய பார்க்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு saree மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருந்தேன். இவங்க வந்து நீ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. பூ வச்சுட்டு என்கேஜ்மெண்ட் டேட்டும் குறிக்கிற மாதிரி குறிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்னா வந்து நாங்கள் பார்த்தோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் அந்த அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பொண்ணு வந்து பிடிச்சிக்கிடுச்சுப்பா எனக்கு,
உனக்கு எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு ஃபோட்டோ மட்டும் தான் காமிச்சேங்க. ஃபோட்டோவில் பார்த்தது எனக்கு பிடிச்சிருக்குப்பா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு, நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்க எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்க போயில வந்து நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அத்தை மாமா அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து பொண்ணு பூ ஸ்டோர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். போகிறப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தங்கத்தை பார்க்குறேன். தங்கத்தை பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். பார்த்தது வந்து இவங்களை நேரில் பார்த்தப்போ வந்து ஃபோட்டோ விட நேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபோட்டோவில் விட நேரில் நல்லாவே இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணால் பூ வச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பூ வச்சுருமா தம்பின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. சரி வச்சுருங்க எனக்கு பிடிச்சிருக்கு. வரையிலே பூலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க. பூ வைக்கிற இதில் மைண்டில் தான் வந்தாங்க. வந்துட்டு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எப்படி என்கேஜ்மெண்ட் ஆணுச்சு, எப்படி மேரேஜ் ஆனிச்சுன்னு நம்ம வந்து அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.